பாலைவனத்தில் பேய்கள். ஒரு காலத்தில் 2 வணிகர்கள் இருந்தனர். அவர்கள் நண்பர்கள். இருவரும் தங்கள் பொருட்களை விற்க வணிக பயணங்களுக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். எனவே அவர்கள் ஒன்றாக பயணிக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டியிருந்தது. ஒவ்வொருவருக்கும் சுமார் 500 வண்டிகள் இருந்ததாலும், அவர்கள் இருவரும் ஒரே சாலையில் ஒரே இடத்திற்குச் செல்வதாலும், ஒரே நேரத்தில் செல்ல முடியாத அளவுக்கு நெரிசல் இருக்கும் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர். முதலில் செல்வது மிகவும் நல்லது என்று ஒருவர் முடிவு செய்தார். அவர் நினைத்தார், சாலை வண்டிகளால் சிதைக்கப்படாது, காளைகள் எல்லா புல்லையும் சிறந்ததை தேர்ந்தெடுக்க முடியும், சாப்பிட சிறந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை கண்டுபிடிப்போம், என் மக்கள் என் தலைமையை பாராட்டுவார்கள், இறுதியில் சிறந்த விலைக்கு நான் பேரம் பேச முடியும். மற்ற வணிகர் கவனமாக கருத்தில் கொண்டு 2வது இடத்திற்குச் செல்வதில் நன்மைகள் இருப்பதை உணர்ந்தார். என் நண்பனின் வண்டிகள் தரையே சமன் செய்யும், அதனால் நாம் எந்த சாலை வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அவனுடைய காளைகள் பழைய கரடுமுரடான புல்லை தின்னும், புதிய இளம் தளிர்கள் என்னுடையது சாப்பிட முளைக்கும். அதேபோல் அவை பழைய பழங்கள் மற்றும் காய்கறிகளை பறிக்கும், புதியவை நாம் அனுபவிக்க வளரும். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விலையை எடுத்துக்கொண்டு எனக்கு லாபம் ஈட்ட முடிந்தால் பேரம் பேசி என் நேரத்தை வீணாக்க வேண்டியதில்லை என்று அவன் நினைத்தான். எனவே அவன் தன் நண்பனை முதலில் போகவிட ஒப்புக்கொண்டான். இந்த நண்பன் அவனை ஏமாற்றி தன்னிடமிருந்து சிறந்ததை பெறுவான் என்பதில் உறுதியாக இருந்தான். அதனால் அவன் முதலில் பயணத்தை தொடங்கினான். முதலில் சென்ற வணிகனுக்கு அது ஒரு தொந்தரவான நேரத்தை கொடுத்தது. அவர்கள் தண்ணீரற்ற பாலைவனம் என்ற வனாந்தரத்திற்கு வந்தார்கள். இது பேய்களால் வேட்டையாடப்படுவதாக உள்ளூர் மக்கள் கூறினர். கேரவன் அதன் நடுவை அடைந்ததும் எதிர் திசையிலிருந்து வரும் ஒரு பெரிய குழுவைச் சந்தித்தனர். அவர்களிடம் சேறு பூசப்பட்டு தண்ணீர் சொட்டும் வண்டிகள் இருந்தன. அவர்களின் கைகளிலும் வண்டிகளிலும் தாமரை மற்றும் நீர் அல்லி மலர்கள் இருந்தன. எல்லாம் தெரிந்த மனப்பான்மை கொண்ட தலைவர் வியாபாரியிடம், நீ ஏன் இவ்வளவு அதிக தண்ணீரை சுமந்து செல்கிறாய்? சிறிது நேரத்தில் குடிக்க நிறைய தண்ணீரும் சாப்பிட நிறைய பேரிச்சம்பழங்களும் இருக்கும் அந்த சோலையை நீ அடைவாய். உன் காளைகள் கூடுதல் தண்ணீர் நிரப்பப்பட்ட அந்த கனமான வண்டிகளை இழுத்து சோர்வடைந்து விட்டன, அதனால் தண்ணீரை தூக்கி எறிந்துவிட்டு உன் அதிக வேலை செய்யும் விலங்குகளிடம் கருணை காட்டு என்றார். உள்ளூர் மக்கள் அவர்களை எச்சரித்திருந்தாலும் இவர்கள் உண்மையான மனிதர்கள் அல்ல, மாறுவேடத்தில் வந்த பேய்கள் என்பதை வணிகர் உணரவில்லை. அவர்களால் உண்ணப்படும் அபாயத்தில் இருந்தனர். அவர்கள் உதவிகரமானவர்கள் என்று உறுதியாக நம்பிய அவர் அவர்களின் ஆலோசனையை பின்பற்றி தனது தண்ணீரை எல்லாம் தரையில் ஊற்றினார். அவர்கள் தொடர்ந்து செல்லும்போது எந்த சோலையோ அல்லது தண்ணீரையோ காணவில்லை. சிலர் பேய்களாக இருக்கக்கூடிய உயிரினங்களால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து முணுமுணுத்து வணிகரை குற்றம் சாட்டத் தொடங்கினர். நாளின் முடிவில் மக்கள் அனைவரும் சோர்வடைந்தனர். காளைகள் தண்ணீர் இல்லாததால் தங்கள் கனமான வண்டிகளை இழுக்க மிகவும் பலவீனமாக இருந்தன. அனைத்து மக்களும் விலங்குகளும் தாறுமாறாக படுத்து ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தன. இதோ இரவில் பேய்கள் தங்கள் உண்மையான பயமுறுத்தும் வடிவங்களில் வந்து பலவீனமான பாதுகாப்பற்ற உயிரினங்கள் அனைத்தையும் விழுங்கின. அவை முடிந்ததும் எலும்புகள் மட்டுமே சிதறிக் கிடந்தன, ஒரு மனிதனோ அல்லது மிருகமோ உயிருடன் இல்லை. பல மாதங்களுக்குப் பிறகு 2வது வணிகர் அதே வழியில் தனது பயணத்தை தொடங்கினார். அவர் வனாந்தரத்தை அடைந்ததும் தனது மக்கள் அனைவரையும் கூட்டி அவர்களுக்கு அறிவுரை கூறினார். இது தண்ணீரற்ற பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது, மேலும் இது பேய்கள் மற்றும் பேய்களால் வேட்டையாடப்படுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். விஷச்செடிகள் மற்றும் அசுத்தமான நீர் இருக்கலாம், என்னை கேட்காமல் உள்ளூர் தண்ணீரை குடிக்க வேண்டாம். இந்த வழியில் அவர்கள் பாலைவனத்திற்குள் சென்றனர். முதல் கேரவனைப் போலவே பாதி தூரம் சென்றதும் மாறுவேடத்தில் தண்ணீரில் நனைந்த பேய்கள் அவர்களைச் சந்தித்தன.
சோலை அருகில் இருப்பதாகவும் அவர்கள் தங்கள் தண்ணீரை வீசி எறிய வேண்டும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஞானமுள்ள வணிகர் அவற்றை உடனடியாக பார்த்தார். தண்ணீரற்ற பாலைவனம் என்ற இடத்தில் சோலை இருப்பது அர்த்தமற்றது என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் இந்த மக்கள் வீங்கிய சிவப்பு நிற கண்கள் மற்றும் ஆக்ரோஷமான மற்றும் அழுத்தமான மனப்பான்மையைக் கொண்டிருந்தனர், எனவே அவர்கள் பேய்களாக இருக்கலாம் என்று அவர் சந்தேகித்தார். அடுத்த இடம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறியும் முன் நல்ல தண்ணீரை வீசி எறியாத வணிகர்கள் நாங்கள் என்று கூறி அவர்களை தனியாக விட்டுவிடச் சொன்னார். பின்னர் தனது சொந்த மக்களுக்கு சந்தேகம் இருப்பதைக் கண்ட வணிகர் அவர்களிடம், இந்த மக்களை நம்பாதீர்கள், அவர்கள் பேய்களாக இருக்கலாம், நாம் உண்மையில் தண்ணீரைக் கண்டுபிடிக்கும் வரை. அவர்கள் சுட்டிக்காட்டும் சோலை வெறும் மாயையாகவோ அல்லது கானல் நீராகவோ இருக்கலாம். இந்த தண்ணீரற்ற பாலைவனத்தில் தண்ணீர் பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மழைக்காற்றை நீங்கள் உணர்கிறீர்களா அல்லது புயல் மேகங்களை பார்க்கிறீர்களா? அவர்கள் அனைவரும் இல்லை என்று கூறினர். மேலும் அவர் தொடர்ந்தார், இந்த அந்நியர்களை நம்பி எங்கள் தண்ணீரை எறிந்தால் பின்னர் எங்களுக்கு குடிக்கவோ சமைக்கவோ எதுவும் இருக்காது, பின்னர் நாங்கள் பலவீனமாகவும் தாகமாகவும் இருப்போம், மேலும் பேய்கள் வந்து நம்மை கொள்ளையடிக்கவோ அல்லது நம்மை தின்றுவிடவோ எளிதாக இருக்கும். எனவே நாங்கள் உண்மையில் தண்ணீரைக் கண்டுபிடிக்கும் வரை ஒரு துளி கூட வீணாக்காதீர்கள். வணிகக் குழு அதன் வழியில் தொடர்ந்தது. அன்று மாலை அது முதல் வணிகக் குழுவின் மக்களும் காளைகளும் பேய்களால் கொல்லப்பட்டு சாப்பிட்ட இடத்தை அடைந்தது. வண்டிகள், மனித மற்றும் விலங்கு எலும்புகள் சுற்றி கிடப்பதைக் கண்டனர். முழுமையாக ஏற்றப்பட்ட வண்டிகளும் சிதறடிக்கப்பட்ட எலும்புகளும் முன்னாள் வணிகக் குழுவிற்கு சொந்தமானவை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஞானமுள்ள வணிகர் சிலரை இரவில் முகாமைச் சுற்றிக் காவல் காக்கச் சொன்னார். மறுநாள் காலை மக்கள் காலை உணவை சாப்பிட்டு தங்கள் காளைகளுக்கு நன்றாக உணவளித்தனர். முதல் பயணக் குழுவில் எஞ்சியிருந்த மிகவும் மதிப்புமிக்க பொருட்களை அவர்கள் தங்கள் பொருட்களில் சேர்த்தனர். எனவே அவர்கள் தங்கள் பயணத்தை மிகவும் வெற்றிகரமாக முடித்து பாதுகாப்பாக வீடு திரும்பினர். இதனால் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் தங்கள் லாபத்தை அனுபவிக்க முடியும். நன்னெறி என்னவென்றால், தந்திரமான பேச்சுகளாலும் பொய்யான தோற்றங்களாலும் ஏமாறாமல் இருக்க ஒருவர் எப்போதும் ஞானமுள்ளவராக இருக்க வேண்டும்.